ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு மகிழ்ச்சியின் காலங்களை ஏற்படுத்த போதுமானவர். அநேகருடைய வாழ்வில் இந்த மகிழ்ச்சியான காலங்களுக்காக ஏங்கி நிற்கிறவர்கள் உண்டு. சிலர் சொல்வார்கள், ஐயா, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வு ஒரு துயரத்தின் பாதையில் இருக்கிறது, துன்பத்தின் நடுவில் நடக்கிறோம், வேதனைகளையே நாங்கள் பார்க்கிறோம், சஞ்சலத்தையே நாங்கள் சுமக்கிறோம், எங்கு திரும்பினாலும் அமைதல் இல்லை, யுத்தங்கள், சோதனைகள் எங்கள் ஆவியை சோர்வுபடுத்துகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. இன்று தேவனாகிய கர்த்தர் உங்கள் கைகளை பிடித்து சொல்கிறார், ஒரு மகிழ்ச்சியின் காலம் உங்களுக்கு முன்பாக கடந்து வரப்போகிறது. அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் போது நெகேமியா 8:10 சற்றே நீங்கள் கவனியுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்களுடைய பலன் என்றான். வேத பாரகனாகிய எஸ்ரா அன்று அந்த நாட்டு மக்களுக்கு உரைக்கப்பட்ட ஒரு செய்தி, நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி உண்டு, அது தேவனால் மட்டும்தான் முடியும் என்பதை பிரகடனப்படுத்தினார். அந்த ஜனத்தின் நடுவில் துயரம், பலவிதமான தவிப்புகள் இருந்தது. அது போகட்டும், உங்கள் வாழ்வில் ஒரு புது வாழ்வு, சுகவாழ்வு, இனிமையின் வாழ்வு, மிகுந்த மகிழ்ச்சியின் வாழ்வு உதிக்கட்டும் என்று உரைக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறதை சற்று கவனித்து பாருங்கள். ஒரு உலகிலே மனிதன் பலனாக வாழ்வதற்கு எண்ணற்ற காரியங்களை கடைபிடிக்கிறார்கள். அதன் வண்ணமாகவே வாழ தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது, தேவனோடு கூட நடப்பது, தேவ சித்தம் செய்வது, தேவனோடு கூட பேசுவது, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் மகிழத் தொடங்கும். மகிமையின் தேவனால் நிரப்பப்பட்டு ஒரு தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை உங்களில் உதிக்க தொடங்கும். சரி, ஒரு பலனின் வாழ்வு இன்று நம்முடைய வாழ்வில் தேவன் மகிழ்ச்சியினால் நிறைக்க போகிறார். உங்களுடைய வாழ்வை சற்று நீங்கள் திரும்பி பாருங்கள். எண்ணற்ற துயரங்கள், சொல்ல முடியாத காயங்கள், உடைக்கப்பட்டு எழும்பவே முடியாது என்கிறதான சூழ்நிலைகள், இத்தனையும் உங்களுடைய ஆவியை சோர்வுபடுத்துகிறது. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியின் காலத்தை நமக்கு தருவார். அதை எப்படி தேவன் கொடுக்கிறார்? வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 90:15 வாசிக்க கேட்கும் பொழுது இவ்வண்ணமாய் சொல்கின்றன. சற்றே நீங்கள் கவனியுங்கள். தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த உலகில் ஒரு குரல் எழுப்பப்படுகிறது. எங்களுடைய வாழ்வில் சிறுமையின் நாட்கள், துன்பத்தின் வருஷங்கள், இதை பட்டியலிட்டு சொல்கிறான். துன்பம், துயரத்தின் நாட்கள், அது கடந்து போக வேண்டும். இந்த உலகில் ஏதோ ஒரு நிலைகளில் வந்துவிட்டதையா, அதை மாற்றுவதற்கு உம்மால் தான் முடியும் என்று அன்று தேவனை நோக்கி முறையிடுகிற காட்சிகள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடுகளிலும் தேவனுடைய சமூகத்தை தேடி, தேவ சமூகத்தை நாடி, தேவனுடைய சமூகத்திற்கு ஓடி வரும்போது ஒரு மகிழ்ச்சியின் காலங்களை தேவன் ஏற்படுத்துகிறார். சரி, இந்த உலகத்தில் ஏற்படுகிற துன்பங்கள், நம்முடைய நெருக்கமான காலங்கள், துன்பங்கள், துக்கத்தின் நாட்கள், சிறுமையின் நாட்கள் வரும்போது உலகம் நம்மை கைவிடும். ஆனால் வான் உலகத்தின் தந்தையா நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்காக அழைப்பை கொடுத்து கொண்டிருப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, துயரத்தையும் துன்பத்தையும் சுமக்கிறவர்களே, வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. பக்தன் கேட்கிறான், நாங்கள் சிறுமையை பார்த்து விட்டோம், போதும் ஆண்டவரே. துன்பத்தை வருஷ கணக்கில் கண்டுவிட்டோம், போதும் ஆண்டவரே. சிலர் சொல்லுவார்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், ஐயா, நாங்கள் வியாபாரம் தொடங்கின நாளிலிருந்து ஒரு முன்னேற்றமே இல்லை, எல்லாம் இருண்டு போய்விட்டது,
நண்பர்களாய் இருந்தவர்கள் எதிரிகளாய் மாறினார்கள். எங்களுக்கு உறுதுணையாய் இருந்தவர்கள் உடைக்கும்படியாக எழுந்தார்கள். பல விதங்களிலே நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம். கண்ணீரிலும் புலம்பலிலும் வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடிய எண்ணற்ற மக்கள் உண்டு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட ஜனத்தை தேடி வந்து தம்முடைய ஆறுதலின் கரத்தை நீட்டி நன்மையான காலங்களை உருவாக்கி தருவார். சிறுமைப்பட்ட ஜனமே, நீங்கள் மகிழ்ச்சியை காணக்கூடிய ஒரு காலம் தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என்னுடைய ஆரம்ப நாட்கள் ஊழியங்களிலே சிறுமைப்படுகிற அனுபவங்களை அநேக முறை நான் கண்டிருக்கிறேன். சிலர் நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள். நாம் ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கும்போது இந்த உலகத்தில் யாரும் நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள். அது அன்றும் இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காலங்கள் வரும்போது சிறுமை நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களை மாற்றி நம்மை மகிழ்ச்சியினாலும் கம்பீரத்தினாலும் நிறைக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு பொற்காலம், ஒரு மகிழ்ச்சியின் காலம் நம்முடைய வாழ்வில் உதிக்கத்தான் செய்யும். கைகளை தட்டி இனி வருகிற நாட்களில் ஒரு பொற்காலங்களை பார்க்க தேவன் கிருபை செய்வார். மகிழ்ச்சியின் காலத்தினால் என்னை நிரப்புவார். கம்பீரமாக என்னுடைய நடை மாறும் என்று சொல்லி தேவனை துதிக்க தொடங்குங்கள். சரி, ஒரு மனிதன் துன்பத்தில் வாழ்ந்திருந்தான். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து மத்தேயுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்கின்றன. சற்றே நீங்கள் கவனியுங்கள். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். இயேசு இந்த உலகில் உலாவின நாட்களில் எண்ணற்ற மக்கள் தேடி வந்தார்கள். தனிமையிலே பார்க்க வந்தார்கள். தன் தேவைக்காக வந்தார்கள். சில எஜமானர்கள் கூட வேலைக்காரருடைய நன்மைக்காக வந்தார்கள். இங்கே ஒரு மனிதன் வாழ்ந்தானாம். அவன் சிறுமையின் நாட்களில் வாழ்ந்தான். திமிர்வாதக்காரன், செயலாற்ற முடியாத மனிதன், செயல் இழந்தவனாக இருந்தான். பலன் இல்லாமல் இருந்தான். துக்கத்தையே சுமந்திருந்தான். இதை அநேகருடைய கண்கள் கண்டது. ஆனால் ஒரு சிலருடைய முயற்சி அந்த மனிதனை பார்க்கும்போது இன்று இவனுடைய வாழ்வில் துக்கத்தின் நாட்கள் முடிந்து, துன்பத்தின் நாட்கள் முடிந்து ஒரு இனிமையின் நாட்கள் உருவாக வேண்டும் என்று நினைத்தார்கள். நினைத்தது மட்டுமல்ல, அதை செய்து முடிக்கிற தேவனண்டையிலே அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கண்களினால் பார்த்ததெல்லாம் துயரமாகவும் சிறுமையாகவும் வேதனையாகவும் இருந்தது. ஆனால் அதை மாற்றி அமைக்கிற தேவனின் மேல் விசுவாசம் வைத்து அவர் அண்டையில் வரும்போது ஒரு மகிழ்ச்சியின் காரியம் உதிக்கத்தான் செய்கிறது. வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது தூக்கி கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை இயேசு கண்டார். இது எத்தனை பெரிய ஆச்சரியம்! அதே இயேசு இப்பொழுது உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த தொலைக்காட்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற, யூடியூப்ல கவனித்துக் கொண்டிருக்கிற, பேஸ்புக்ல கவனித்துக் கொண்டிருக்கிற எண்ணற்ற ஜனங்கள் அருகிலே இயேசு நிற்கிற தேவன் அண்டையிலே நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தோடு, தேவனே, சிறுமை துன்பம் நீங்கட்டும் என்று கேட்டு பாருங்கள். அவர் உங்களுடைய வாழ்வில் ஒரு சுகவாழ்வை துளிர்க்க வைப்பார். இந்த மனிதனோ சிறுமையிலேயே துயரத்திலேயே வாழ்ந்தான். யாரும் கண்டுகொள்ளவில்லை. சிலருடைய பார்வை அவனை இயேசுவின் அண்டைக்கு அழைத்து சென்றது. சில நேரங்களில் நம்மால் ஒன்று செய்ய இயலாவிட்டாலும் ஒரு காரியம் நாம் செய்யலாம். நன்மை செய்கிற இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது, அவர்களுக்கு தேவனண்டையிலே கொண்டு வரும்போது அதுவே ஒரு பெரிய பாக்கியமான வாழ்வாக அமைந்து விடுகின்றன. இந்த மனிதன் சுகவாழ்வை இழந்தான், துயரத்தில் இருந்தான். ஆனால் துக்கத்தை மாற்றி அமைத்து சந்தோஷத்தின் நாட்களை ஏற்படுத்தி கொடுக்கிற இயேசுவின் அண்டையிலே அவனை கொண்டு வந்தார்கள். இந்த காட்சிகளை கவனித்து பாருங்கள். இயேசுவாகிய தெய்வம் இந்த பூமியிலே உலாவின நாட்களில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். எல்லாரும் இவனை தூக்கி கொண்டு வரார்கள். இந்த காட்சிகளை இயேசு கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இதை கவனிக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்படித்தான் தேவ சமூகத்திலே ஜெபத்திற்கு போகும்போது
நாம் சுமந்து கொண்டு செல்கிற ஜெபங்களை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் கொண்டு சென்று தேவனிடத்தில் முறையிடும் போது தேவன் அதை கவனித்துக் கொண்டே இருப்பார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு பார்த்து இந்த மனிதனை பார்க்கிறார். எப்பா, இவங்க எல்லாரும் வந்திருப்பது எதற்காக? உனக்காக வந்திருக்கிறார்கள் என்று இயேசு அவனை பார்த்து திடன்கொள், நட என்று 7ஆம் வசனத்தில் சொல்கிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயுவின் புத்தகம் 9:7 வாசிக்க கேட்கும் பொழுது உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சற்று கவனித்து பாருங்கள். அவன் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியின் கம்பீர வாழ்வு, ஆனந்த பாக்கியம் உதிக்க தொடங்கினது. இது எப்பொழுது வந்தது? தேவன் அண்டையில் கொண்டு வந்து ஜெபித்த போது, விசுவாசத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த போது. அப்படித்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிறுமையை கண்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள் விலகட்டும், மகிழ்ச்சியின் நாட்கள் வரட்டும். அதை ஆண்டவர் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த மகிமையான வாழ்வு, கம்பீர வாழ்வு, சந்தோஷத்தின் வாழ்வு கர்த்தருடைய கிருபையினால் உங்கள் வாழ்விலே நடந்தேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். சிலருக்கு சந்தேகம், எப்படி பிரதர் நடக்கும்? எப்படி பிரதர் நடக்கும்? நடக்கும். ஏன்? இந்த உலகையே இயக்கிக் கொண்டிருக்கிற உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளே, தளர்ந்து போகாதீர்கள். மகிழ்ச்சியின் காலத்தை தேவன் நமக்கு தருகிறார். இரண்டாவது, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மகிழ்ச்சியை எப்படி கொடுக்கிறார்? வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது மகிழ்ச்சி இழந்த நிலையில் இருந்தவர்கள் எப்படி ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை குறித்து சங்கீதம் 66:12 வாசிக்க கேட்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது. கவனியுங்கள். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இங்கே கவனித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்வு தீயும் தண்ணீரின் வழியாக கடக்கிறான். கடைசியில் அவன் சொல்லும் காரியம்தான் வியப்பாக இருந்தது. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதர்கள் ஒரு பக்கம் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். இந்த காட்சிகள் நடந்தேறி முடிந்தவுடனே 4வது ஒரு காலம், ஒரு மகிழ்ச்சியின் காலம் அவனுக்கு காத்திருந்தது. என கண்பானவர்களே, மனிதர்களால் ஏற்பட்ட நிந்தை, இயற்கையினால் வந்ததான சோகங்கள், சோதனைகள், இதையெல்லாம் கடந்த பின்பு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு செழிப்பான இடத்தை தேவன் தேர்வு செய்திருக்கிறார். இந்த தொலைக்காட்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற, யூடியூப்ல கவனித்துக் கொண்டிருக்கிற என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நெடுநாட்களாக உங்க மனதிலே ஒரு பாரம், உங்களுடைய வாழ்வை சரியான இடத்திற்கு கொண்டு சென்று மகிழ்விக்கக்கூடிய ஆட்கள் இல்லையே என்று நீங்கள் ஏங்கினீர்கள். இன்றைக்கு உங்களுடைய ஏக்கங்களை பூர்த்தியாக்குகிற சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். நீங்கள் சொன்னீர்கள், ஐயா, தீய கடந்தோம், சோதனை, நெருக்கம், துயரம், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், சஞ்சலங்கள், எங்கும் வெற்றி பெற முடியவில்லை, என்னுடைய வாழ்வு எவ்வண்ணமாக இருக்கும் என்று நீங்கள் ஏங்கி நிற்கிறீர்கள். மகிழ்ச்சியாக்குகிற தேவன் சொல்கிறார், உங்களுடைய காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறபடியினால் இன்றைக்கு பார்க்கிறதான தீயின் அனுபவம், மனிதர்களால் ஏற்பட்ட சீற்றங்கள், இயற்கையினால் வந்ததான தண்ணீரின் காரியங்கள், தீயின் அனுபவம் எல்லாம் மாற்றப்படும். ஒரு மகிழ்ச்சியான செழிப்பான இடம் உங்களுக்கு ஆயத்தமாக்கப்படும் என்று தேவனுடைய கைகளை பிடித்து சொல்லுகிறார். கைகளை தட்டி இப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்முடைய வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியான காலம், ஒரு செழிப்பான இடம் தேவனே அந்த இடத்தை நமக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். சரி, இந்த உலகம் சோதனைக்கு நடுவில் நாம் போகும்போது உலகமே நம்மை கைவிடும், உலகமே நம்மை எதிர்க்கும், பழித்து பேசும். நம்முடைய துன்பத்தில் சோதனையின் காலங்களிலே ஆறுதல் சொல்வதற்கு அனாதையை போல் நாம் தவிப்போம். இப்படித்தான் யோபுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கும் போது, என்னுடைய கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது, வெள்ளம் போல் புரண்டு போகிறது. அது மட்டுமல்ல,
எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. யோபுவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு அந்த ஊஸ் தேசத்திலே ஒருவரும் இல்லை. இப்படிப்பட்ட காலங்களை கடக்க அந்த யோபுவுக்கு மனதிலே தைரியத்தை உண்டாக்கினது ஒரே ஒரு காரியம், என் மீட்பர் எனக்கு பலனாக இருக்கத்தான் செய்வார், பலனை தருவார் என்று நம்பிக்கையோடு கூட காணப்பட்டான். சற்று யோசித்து பாருங்கள், அந்த தேசத்தில் எத்தனையோ குடும்பத்தினர் வாழ்ந்தார்கள். அத்தனை குடும்பத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையும் நிகழவில்லை. ஆனால் யோபுடைய வாழ்வில் ஒரு காட்டு தீயை போல், ஒரு வெள்ளத்தை போல், புரண்டு வருகிற வெள்ளம் ஓடி வருகிற தண்ணீரில் சிக்கிக் கொள்ளுகிற குடும்பத்தை போல் இப்பொழுது யோபுவின் குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. சுட்டரிக்கப்பட்ட அனுபவத்தில் எல்லாவற்றையும் பறிகொடுத்திருக்கிறது. அந்த தேசம் எங்கிலும் ஒரு அலை அவர் சொல்லுகிறார், என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, என்னுடைய நாட்களை நான் திரும்பி பார்க்கிறேன், அழுது கொண்டே இருப்பேன். ராஜா இயேசுவே, எங்களை நினைத்தருளும். ஊழியம் என்று சொன்னால் அநேகர் ஒரு பக்கம் ஒரு விதமாக பேசத்தான் செய்வார்கள், அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மற்ற மார்க்கத்திலிருந்து வந்த எங்களுக்கு ஆதரவாக இருந்தார், அரவணைத்தார், தைரியப்படுத்தினார். எத்தனை தான் வெள்ளங்கள் புரண்டு வந்தாலும் அத்தனை சோதனைகளுக்கு நடுவிலும் ஊழியத்தின் பாதையில் நடந்து செல்வதற்கு பரலோகத்தின் தேவன் கிருபை செய்தார், இரக்கம் செய்தார். யோபு சொல்கிறார், என் குடும்பம், என்னுடைய தொழில், என்னுடைய வேலைக்காரர்கள் ஐயோ என்று தன் நாளை பற்றி நினைத்து பார்க்கிறார். இப்படி நிகழ்ந்து விட்டது என்று துயரத்தின் பாதையில் துவண்டு நிற்கிற அந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே, யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், நான் போகும்படியே அவர் அறிவார் என்று பிரகடனப்படுத்தி அன்று தன் வாயினால் அறிக்கையிட்டார். தேவன் கவனித்துக் கொண்டே இருந்தார். ஊஸ் தேசத்தில் இருக்கிற பிசாசுகளும் இதை கவனித்துக் கொண்டிருந்தது. சோதனையை கொடுத்த ஒவ்வொரு பிசாசும் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. யோபு என்ன சொல்ல போகிறார்? யோபுவின் வார்த்தை, நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று மகிழ்ச்சியோடு கூட சொன்னார். அவருடைய வாழ்நாள் ஒரு கம்பீரமாக அதே தேசத்தில் இரண்டத்தனையான நன்மைகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கூட ஆர்ப்பரிப்போடு கூட கம்பீரமாக இந்த உலகிற்கு ஒரு சாட்சியான குடும்பமாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்தான் யோபுவின் குடும்பம். அந்த தேசத்தில் யோபுவுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட சோதனைகள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த யோபுவின் குடும்பத்தை நினைக்கத்தக்கதான ஒரு நிலையை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தை பழித்து பேசுகிறார்களா? அற்பமா நினைக்கிறார்களா? உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்களா? நம்மை அற்பமாய் நினைத்து அநேகர் சில நல்ல காரியங்களுக்கு அழைக்கவில்லையா? கவலைப்படாதீர்கள், ஒரு காலம் வரும். யோபுவை தேடி ஜனங்கள் வரத்தக்கதான சூழ்நிலை அன்று உருவாக்கப்பட்டது. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைய சோதனையின் காலத்தில் உங்களுக்கு உறுதுணையாக ஒருத்தரும் இல்லை. நீங்கள் அதைத்தான சொல்லுகிறீர்கள். தேவன் சொல்லுகிறார், ஒரு காலம் வரும், மகிழ்ச்சியின் காலம், உங்களுடைய மகிமையின் நாட்கள், விடுதலையின் நாட்கள், கம்பீரத்தின் நாட்களை அவர்கள் காணத்தான் செய்வார்கள். கர்த்தருடைய வல்லமை நம்மை ஆசீர்வதிக்கிறது அநேகர் காண்பார்கள். யோபுவினுடைய குடும்பம் ஒரு காட்டு தீயிலே சிக்கிக் கொண்டது, ஒரு வெள்ளப்பெருக்கிலே அடித்துக் கொண்டு போகிறதை போல் காணப்பட்டது. அதே குடும்பத்தில் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் நிழல் தூக்கி நிறுத்தி வைத்தது. இன்றைக்கு ஆண்டவருடைய செட்டையின் நிழல் உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்கி வரப்போகிறது, தூக்கி நிறுத்தி வைக்க போகிறார். தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன் எப்படி செய்கிறார் என்பதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கின்றன. மறுபக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிறதான மகிழ்ச்சி, அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம்
12ஆம் வசனம் சற்றே நீங்கள் கவனியுங்கள். திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதுளை பேரிச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. தேவ ஜனத்தின் நடுவில் நேரிட்டதான ஒரு சோகத்தை தான் வேதம் சுட்டி காட்டுகின்றன. அவர்கள் கடந்து வந்த பாதை மகிழ்ச்சியை இழந்து சந்தோஷம் ஒளிந்து போய்விட்டது. எது ஒளித்து விட்டது? அவருடைய வளங்கள் எல்லாம், அவருடைய நன்மைகள் எல்லாம், அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம், பேரீச்சை கிச்சலி அவருடைய விளைச்சல்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரியதான சந்தோஷமாக அவர்களுக்கு இருந்தது. சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில காரியம் சந்தோஷமாக இருக்கும் போது அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தரை விட்டு விடுவார்கள். கர்த்தரை விட்டு விடுவார்கள். ஐயா, அந்த தேசத்திலே பேரீச்சை, மாதுளை, கிச்சிலி அநேக விதமான கனிகள் பூத்து குலுங்கின. மகிழ்ச்சியும் ஆர்ப்பரிப்பும் காணப்பட்ட தேவ ஜனங்கள் நடுவில் இப்பொழுது அது வாடி போய்விட்டது, வதங்கி போய்விட்டது. எங்கு திரும்பினாலும் ஒரு பாலைவனமாக இருக்கின்றன. எங்கு திரும்பினாலும் ஒரு வாடி போன அனுபவம். சிலர் சொல்லுவார்கள், ஐயா இங்க பார்த்தாலும் நன்மை இல்லை, ஐயா மறுபக்கத்தில் இந்த இடத்திற்கு போனோம் அங்கேயும் நன்மை இல்லை, எங்கு நன்மை இல்லை, எங்கு நன்மை இல்லை. ஆண்டவராகிய தேவன் அந்த நன்மையை கொடுக்கும்படியாக தான் ஜோதிகளின் தேவன் நமக்காக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். வேதம் என்ன சொல்லுகிறது? எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி, மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம், என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், நீங்கள் எந்த இடத்தில் ஒரு பாலைவனத்தை பார்த்தீர்களோ அது சோலைவனமாய் மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். சரி, பாலைவனம் வந்துவிட்டது, செடிகள் வதங்கி விட்டது. இதற்கு என்ன காரணம்? ஆசீர்வதிக்கிற தேவனை ஜனம் விட்டு விட்டார்கள். சிலர் சொல்லுவார்கள் தெரியுமா, கர்த்தரால் உயர்த்தப்படும் போது அவர்கள் முதலாவதாக மறக்கிறது தன்னை உயர்த்தின தேவனை, தனக்கு நன்மை செய்த தேவனை மறப்பார்கள். தேவ சமூகம் அவர்களுக்கு விருப்பமாக இருக்காது. அத்தனை விதமான காரியங்களிலே ஓடி முயற்சி எடுக்க பிரயாசப்படுவார்கள். நண்பர்கள் வருவார்கள், உறவுகள் பெருகத்தான் செய்யும். ஏன்? நீங்க சோலைவனமாக இருக்கும் போது சொந்தக்காரர்கள் வரத்தான் செய்வார்கள். நீங்க பாலைவனமாக இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்களை எட்டி பார்க்க மாட்டார்கள். ஆனால் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு மட்டும்தான் அந்த பாலைவனத்திலே நம்மை தேற்றும்படியாக, ஆற்றும்படியாக, நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கும்படியாக, மறுவாழ்வு கொடுக்கும்படியாக, மகிழ்ச்சியை தரும்படியாக தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நடந்தது என்ன? சோலையிலே வாழ்ந்தார்கள். அந்த சோலை அவர்களுக்கு பாலையாய் மாறிவிட்டது. நன்மையை கண்டார்கள், அது அவர்களுக்கு தீமையாய் மாறினது. ஏன்? ஏன்? ஏதோ ஒரு காரணம். சில நேரங்களிலே சிலர் உண்மையை சொல்ல மாட்டார்கள். நீங்கள் யாரிடத்திலே உண்மையை சொல்லுகிறீர்களோ இல்லையோ, தேவனிடத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அவரிடத்தில் சொன்னால் மட்டும்தான் உங்களை பாதுகாக்க முடியும். சட்டத்தின்படி தேவன் கிரியை செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். இதையே சொன்ன கர்த்தர், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். புரிகிறதா? இந்த ஜனம் சோலைவனத்தில் இருந்தபோது சோலைவனத்தை கொடுத்த தேவனை மறந்தார்கள். ஆனாலும் மனம் திரும்பி தேவ சமூகத்தை நாடினார்கள். தேவனிடத்தில் அறிக்கையிட்டார்கள், சோலைவனமாக எங்களுடைய வாழ்வை வைத்திருந்த தேவனே, மேன்மையும் கம்பீரத்தையும் தந்த கர்த்தாவே, உம்முடைய வசனங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் நாங்கள் விட்டுவிட்டோம்.
எங்களுடைய வாழ்வை மறுபடியும் சோலைவனமாய் மாற்றும், மகிழ்ச்சியாய் மாற்றும், செழுமையாய் மாற்றும், சந்தோஷத்தை தாரும் என்று அவர்கள் அழுதும் புலம்பும் காட்சிகளை தான் வேதம் சுட்டி காட்டுகிறது. 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் உணர்வடைந்து தேவ சமூகத்தை தேடும் போது இரக்கம், கிருபை, தயவு எல்லைகளிலே பெருகத் தொடங்கும். அன்று நிகழ்ந்தது என்ன? யோவேல் தீர்க்கதரிசியின் காலங்களிலே அவர்களுடைய வாழ்வெல்லாம் துயரம் 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 வேதனையாக இருந்த அந்த நாட்களில் தேவ சமூகத்திலே தாழ்மையோடு எல்லாரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஜெபத்தினுடைய விளைவாக அன்று ஆண்டவராகிய தேவன் அவருடைய வாழ்க்கையிலே மாபெரும் ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்க முடிகின்றன. வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். பாலைவனத்தில் இருக்கிறதான தேவ பிள்ளைகளே, உங்கள் பாலைவன வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்று சொல்லி அன்றைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். பல நேரங்களில் இப்படித்தான் தேவ சமூகத்திலிருந்து என்ன பதில் வரும்? அந்த நாட்டு ராஜா நினைத்தால் கூட இதை கொடுக்க முடியாது. நீங்கள் சிலரை நினைப்பீர்கள், இவர்கள் நினைத்தால் செய்ய முடியும். அன்றைக்கு ராஜாவின் அரண்மனை முதல் தேசமே நொறுங்கி வேதனையிலே தத்தளித்துக் கொண்டிருந்தது. அன்றைய நாட்களில் ஆண்டவராகிய தேவன் மட்டும்தான் அவர்களை ஆசீர்வதித்து வளமானதை கொடுக்க முடியும் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சில நேரங்களில் இப்படித்தான் தடைப்பட்டு போனதை எண்ணி நீங்கள் கலங்க வேண்டாம். தடைகளை நீக்கி அதிசயங்களை செய்கிற தேவன் உண்டு என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். குறைவு வந்தது நிமித்தமாக முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். அந்த குறைவிலையும் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்க தேவனாலே முடியும் என்று விசுவாசியுங்கள். கண்மலைதான். ஆனாலும் அந்த கண்மலையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரை உண்டாக்க தேவன் வல்லவராக இருந்தார். ஆம், இன்றும் கூட நீங்கள் பார்க்கிறது கண்மலையை போல் இருக்கலாம். இதற்குள்ள நன்மை இருக்குமா? இந்த இடத்துல நன்மை இருக்குமா? பல நேரங்களில் நாம் இவ்வளவாக நினைப்போம். இந்த சவுலை தான் தேவன் பவுலாய் மாற்றினார், இனிமையாய் மாற்றினார். இப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை உருவாக்கி தருவார். அன்றைக்கு கர்த்தரை தேடினார்கள், தேவ சமூகத்தை நாடினார்கள். தேவனுடைய வல்லமை செய்து முடிக்கிறதை பார்க்க முடிகின்றன. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் செழுமையான காலத்தை அவர்களுக்கு தேவனே உருவாக்கி கொடுத்தார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை பயணம் ஒரு செழுமையை நோக்கி மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, ஆர்ப்பரிப்போடு, நிறைவோடு, வெற்றியோடு உங்கள் சந்ததிகளும் நீங்களும் களிகூற வேண்டும் என்று சொன்னால், அனாதி தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம், கிருபைக்காக கெஞ்சுவோம், இரக்கத்திற்காக காத்திருப்போம். அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அன்று துடித்தார்கள். சந்தோஷம் மக்களை விட்டு ஓடிவிட்டது. எல்லா நிலைகளிலும் தோற்று போன நிலைமையிலே இருந்த அந்த காலகட்டங்களிலே கர்த்தரை தேடினார்கள். என கண்பான சகோதரனே, தோற்று போனதே பாராதபடி அந்த ஜெயிக்க வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இதைத்தான் மனுக்குல நினைக்க வேண்டும்.
பல நேரங்களிலே கிறிஸ்தவர்களை மட்டும்தான் இயேசு ஜெயிக்க வைப்பார் என்று சிலர் நினைப்பார்கள். அப்படி அல்ல. அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை எத்தனை பேர் நம்புகிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் அது கிடைக்கத்தான் செய்யும். இந்த உலகத்தினுடைய நன்மைகளை தேவன் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஏன்? அவரை நம்புகிறார்கள், அவர்களை தேடுகிறார்கள். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட மற்ற மார்க்கத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தினர், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் அவருடைய மனதிலே இயேசுவின் மேல் ஒரு பாசம், நேசம் இருந்தது. அந்த குடும்பத்தினர் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம், வருடங்கள் உருண்டோடி விட்டது. ஆனாலும் இயேசு எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்று நான் விசுவாசித்திருந்தேன், நம்பியிருந்தேன். இயேசுவோடு கூட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்று அவர்களுடைய நடைமுறை வார்த்தையிலே சொன்னார்கள். இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் அந்த குடும்பத்தை நினைத்தருளினார். இயேசுவை நம்பினவருடைய வாழ்விலே மகிழ்ச்சியான காரியம் உதித்து வரத்தான் செய்கிறது. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். பாலைவனம் சோலைவனமாய் மாறுபடியாய் தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். அப்படித்தான் இனி வருகிற நாட்களிலே ஒரு மகிழ்ச்சியின் நாட்களை தேவன் தருவார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே தேவபலன், தேவபலன். இப்பொழுது உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் சுதந்திரிப்பதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நினைத்தருளும், நினைத்தருளும். துன்பத்தை கண்ட வருஷங்கள் போதும், தீயையும் தண்ணீரை கடந்து வந்தது போதும். தேவனே, உம்முடைய கிருபை, வெறுமையின் பாலைவனங்கள் போதும். செழிமை வரட்டும் அப்பா, செழிமை வரட்டும் அப்பா. உம்முடைய வல்ல கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிங்க, உங்க கிருபையினால் நிறைந்திருக்க பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பமும் துளிர்க்கட்டும். வருகிற நாட்களிலே மகிழ்ச்சியை பார்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். தேவரீர் இரக்கம் செய்யுங்க, இவர்களை ஆசீர்வதிங்க, நிறைவினால் நிறைந்திருக்க பண்ணுங்க. சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நீங்க நிறைத்து விட்டதற்காக நன்றி அப்பா. துக்கங்கள் விலகினது, அதற்காக நன்றி. செழிமை பிறந்து வந்தது, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E பார் 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.